ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன். அது என்னென்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வெளியே கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே அப்படின்னா வந்து ஓரியண்ட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா ட்ரிப்பு போகிறோம். நாங்கள் கூட போடாமல் வந்திருக்கேன் அவசரத்தில். இப்போ தான் பார்க்குறேன் கரன்சி வாங்கியாச்சுன்னு. கரன்சி கஃபே முதல் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம போகிறது A to B தான். எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே, சோறு வாங்கி கொடுத்தா போதும். ஸோ எஸ், நாங்கள் வந்து ட்ரிப்பு போகிறோம். ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வெளியே சாப்பிட்ற பிளானே ஆக்சுவலாக கிடையாது. பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் வந்து வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு A to Bக்கு தான் வந்திருந்தோம். அங்கே வந்து அவர் வந்து ஒரு மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தார். அண்ட் நான் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மினி மீல்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் வர தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவரோட மீல்ஸே வந்து நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அண்டு நான் வந்து ட்ரிப்பு போகிறேன் அப்படிங்கிறதுனால ட்ரிப்பில் இருக்கும் போதெல்லாம் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அண்ட் இந்த விலாகையும் வந்து எடுக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் மேக்கப் ப்ரஷஸ்லாம் வேறு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ட்ரிப்பில் கொஞ்சம் மேக்கப்லாம் போடணும் அப்படின்னா தேவைப்படும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பேக் பண்ணவே இல்லை. நாங்கள் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாளைக்கு கிளம்பணும். இன்றைக்கி தான் நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஷூவுமே பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி தான் துவைச்சி போட்டேன். அது காயவே இல்லை. இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப மூடியாக இருந்துச்சு. நல்ல வேளை மழை வரல அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் காயத்துக்கே டைம் ஆகிடுச்சு. ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து டே 2 ஆஃப் கெட்டிங் ரெடி ஃபார் வெக்கேஷன். ஸோ இன்றைக்கி வந்து பேக்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. காலையிலே எல்லாத்தையும் முடிச்சிடும் அப்படின்னு நினச்சோம். பட் காலையில் எழுந்ததே லேட்டு. ஏன்னா நேற்று நைட் வந்து ஃபுல்லாக வீடியோ எடிட் பண்ணி தூங்கிறதுக்கே மணி 2 ஆகிடுச்சு. எனக்கு காலையில் ஏஞ்சிக்கவே முடியல. நைட்டு லேட்டாக தூங்கினதுனால சரி ஓகே, வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டாகணும் நம்ம இல்லாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்காகவே டைம் ஆகிட்டதுனால காலையில் எழுந்திரிக்க முடியல. எழுந்தது லேட்டு. 11 மணிக்கு தான் நாங்கள் டிஃபனே சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் போய் குளிக்கணும். ஸோ இன்றைக்கி குளித்தாதான் துணியெல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேலை பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அண்ட் லஞ்சு சாப்பிட மணி 2:30 3 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளே எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சுத்தமாக எந்த வேலையும் ஆகலை. பேக் பண்ணலை. ட்ரெஸ்ஸு பேக் பண்ணுறது இல்லாமல் நமக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸையும் பேக் பண்ணணும். லைக் ஸ்கின் கேர், மேக்கப்பு, ட்ரைபாடு, இது எல்லாத்தையும் பேக் பண்ணணும். ஸோ எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அண்டு துணியும் துவைக்கவே இல்லை. நான் அதுதான் இன்றைக்கி மெயினாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நாளைக்கு பேக் பண்ணால் கூட முடிச்சிடலாம். பட் துணி இன்றைக்கி துவைச்சா தான் நாளைக்குள்ளே காயும். ஏதாவது தேவைன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கே இப்போ தான் போட்டிருக்கேன் மிஷின். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் டயர்டாக இருக்குது. ரொம்ப தூக்கமாக வருது. அண்டு கொஞ்சம் வயிறு மட்டும் சாப்பிட்டது வேறு தூக்கம் வருது. அது எந்திரிக்கவே முடியல. பட் ஸ்டில் இன்றைக்கி பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்றதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்த விலாக், மினி விலாக், ரீல்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி அண்ட் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் மெசேஜ்லாம் வந்துருந்துச்சு. அண்ட் நிறைய வந்து இப்போது கொஞ்சம் வந்து ரீச் ஆகிறதுனால கொலாபரேஷனுக்குலாம் என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் என்கொயரி பண்ணுவீங்களா, நான் கொஞ்ச நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு வேறு சொல்ல வேண்டியிருந்துச்சு. நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து கொலாப்லாம் வந்து பண்ணுறேன், உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் போட்டிருந்தேன். நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் அப்போவே வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஸ்டில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஊருக்கெலாம் போயிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் இப்போ தான் பேக் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து நைட் ஃப்ளைட் எங்களுக்கு. எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நாளைக்கு ரிவீல் பண்ணுறேன். அண்ட் பேக் பண்ணுறதை நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது மாதிரி பேக் பண்ணுறேன் ஒரு ட்ரிப்புக்காக. அதனால் எனக்கு ஐடியா இல்லை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போ தான் வந்து பேக் பண்ணி எல்லா டேக்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே வாங்கினதை நான் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாமே இந்த ட்ரிப்பில் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி தான் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அண்ட் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் எந்த ஊருக்கு போனேன், எப்படிலாம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு அடுத்தடுத்த vlogல வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காதீங்க. பாய்.